இந்த வாரத்தில் நற்கிரியை குறித்து நான் போதிக்க போறேன். குட் ஒர்க்ஸ், பக்கத்து சொல்லுங்க. குட் ஒர்க்ஸ், நற்கிரியை. ஆமென். ஆமென். சரி, தீத்து போன வாரம் எடுத்த வசனமே தான் ஸ்டார்ட் பண்ணோம். 11 2ஆம் அதிகாரம் 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. போதும், கவனிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. சொல்லுங்க, தேவ கிருபை என்ன பண்ணுதுங்க? பிரசன்னமாக இருக்குது. எல்லா மனுஷனையும் ரட்சிக்கணும். சொல்லுங்க, எல்லா மனுஷனையும் ரட்சிக்கணும். இந்த ரட்சிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? அவருடைய கிருபையை பிரசன்னமாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, கிருபையை என்ன பண்ணிக்கிறாரு? பிரசன்னமாகி இருக்கிறார். பிரசன்னம் என்றால் நம்ம சொல்லுவோம்ல, என்னங்க உங்க பிரசன்னம் கொஞ்சம் வாங்க. ஒரு கல்யாணத்துல வந்து என்ன சொல்லுவோம்? நீங்க வந்துட்டு போங்க, உங்க பிரசன்னம் வேணுங்க, உங்க பிரசன்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என்ன பண்ணிருக்குதுங்க? பிரசன்னமாயிருக்குது. அது எப்படி பிரசன்னமாயிருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே அந்த கிருபை என்ன பண்ணிக்கிறது? பிரசன்னமாகி இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவ கிருபை என்ன பண்ணுதுங்க? பிரசன்னமாகி இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறபடினாலே நம்ம வந்து போதிக்கும் போது அது வந்து ரட்சிக்கிறது. போதிக்கும் போது காரியங்கள் என்ன பண்ணுது? மாறுது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ கிருபை பிரசன்னமாகல, இயேசு வரல, மீட்பை தரலனா, இந்த பிரசன்னம் ஆகலன்னா என்னதான் போதிச்சாலும் என்னதான் சொன்னாலும் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறபடியால கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கொஞ்சம் செல்போன்லாம் தூக்கி வச்சிருங்க. செல்போனோட 10 நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க. இதுதான் பெரிய மாற்றம். அப்போ பிரசன்னமாயிருக்குது பாருங்க. இந்த பிரசன்னமாயிருக்கிறபடினால போதிக்கும் போது ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? மாறுது. நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க பிரசன்னமாயிருந்தா போதிச்சா மாறுமா? ஆமா. இப்ப காத்து எங்க இருக்குது? காத்து என்ன பண்ணுதுங்க? எங்க இருக்குது? இருக்குதா இல்லையா? ஒரு மரம் அசைய சொல்ல, கிளை அசைய சொல்ல அந்த காத்து தென்றல் என்ன பண்ணுது? நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். காத்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஃபேனை பொத்தான அழுத்த சொல்ல அந்த காத்தை நாம் என்ன பண்றோம்? உணர்றோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றேன்? இருக்குது. ஆனா அந்த ஒரு ஃபேனை போட்டு தட்டினா தான் அந்த காத்து என்ன பண்ணுதுங்க? நம்ம நோக்கி என்ன பண்ணுது? கடந்து வருதா இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி தேவ கிருபை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே பிரசன்னமாகி இருக்கிறது. நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்வில எல்லா நல்கிரியைகளை செய்வதற்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு பிரசங்கம் தேவை. இது பிரசங்கிக்கும் போது மனுஷனிடத்துல என்ன பண்ணுது? சுவிட்ச் போட்டோன்னா எப்படி இது ஃபேன் காத்து வீசுது போல பிரசங்கம் பண்ணும் போது அது மக்களிடத்துல என்ன பண்ணுது? கடந்து வருகிறதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அதனாலதான் 12 சொல்றது பாருங்க, இப்படி பிரசன்னமாகி இருக்கிறபடினாலே எல்லா அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஜீவனம் பண்ணணும். தேவ கிருபை பிரசன்னம் ஆயிடுச்சு. இயேசு வந்துட்டாரு, சிலுவையில மரிச்சிட்டாரு, ரத்தம் செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. அந்த செய்தி நாம கேட்டுட்டோம். சொல்லுங்க, அந்த செய்தியை கேட்க போறல கேட்டுட்டோம். நீங்க எல்லாம் கேட்ட கூட்டம், கேட்காத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? அந்த வசனத்தை கேட்டு இந்த உள்ளத்துல ஏதோ ஒரு கிரியை நடந்திருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு,
இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவ பக்தியை வெறுத்து உலகம் படுகிற லௌகீக இச்சைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, வெறுக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், வெறுக்கணும். இருந்தா ஒரு ஆமேன். அவ பக்தியும் லௌகிக இச்சைகளையும் நீங்க என்ன பண்ணணும், வெறுத்து தெளிந்த புத்தி. சொல்லுங்க என்ன வேணுங்க, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா என்னன்னா, புத்தியில ஒரு கூர்மை. சில பேருக்கு புத்தி இல்லையான்னு கேட்கிறோம். புத்தி இருக்குது, புத்தியை யூஸ் பண்ணுன்னு சொல்றோம். எக்ஸலன்சி, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இவ்வுலகத்துல நாம என்ன பண்ணோம், ஜீவனம் பண்ணோம். எப்படி ஜீவனம் பண்ண கூடாதுன்னு சொல்லுது, எப்படி ஜீவனம் பண்ணணும்னு சொல்லுது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி ஜீவனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, எப்படி ஜீவனம் பண்ணணும் யாருக்கு சொல்லுதுங்க, நமக்கு தான் முதல் சொல்லுது. இந்த தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்குதுல, இந்த இயேசுவை அறிந்து இருக்கிறோம்ல, நம்மை குறித்து சொல்லும் போது தெளிந்த புத்தியும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாகி இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. எப்போதும் அவர் வருகையே நம்ம என்ன பண்ண வேண்டும், எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. அவர் நிச்சயமாய் மீண்டுமாய் என்னை ரட்சிக்க போகிறார், மீண்டுமா என்னை கூட்டிக் கொண்டு போக போகிறார், மத்திய வானத்தில் நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு கூட இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்போடு கூட நம்ம வாழும்படியாய் போதிக்கிறது. இப்ப சொல்றாரு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டார். நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற பாவங்கள், உங்களை சுத்தி இருக்கிற அக்கிரமங்கள், உங்களை சுத்தி இருக்கிற மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணாருங்க, மீட்டு கொண்டார். பாவமும் அக்கிரமும் மீறுதலும் உங்க வாழ்க்கையில வேதனையும் துன்பத்தையும் கொடுமையும் நரகத்தையும் பொல்லாத காரியம் அவை உங்களை என்ன பண்ணுது, இழுத்து கொண்டு சென்றது. பாதாளத்துக்கு நேராக, மரணத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக, சாபத்துக்கு நேராக, பொல்லாப்புக்கு நேராக அவைகள் இழுத்து கொண்டு சென்றது. அகல பாதாளத்தில் சென்று கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தரோ நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, எல்லா அக்கிரமங்களில் இருந்து என்ன பண்றார், நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி வந்திருக்குது, இயேசுவின் மூலமாக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பொல்லாத கரங்கள், பிசாசின் கரங்கள், நாசகர கரங்கள், வியாதியையும் வேதனையும் துன்பத்தையும் சாபங்களையும் உண்டாக்குற எல்லா செயல்களில் இருந்தும், எல்லா விதமான பொல்லாத காரியங்களில் இருந்தும் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவங்கள் இருந்து அக்கிரமங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்கள், தமக்குரிய என்னதுங்க, சொந்த ஜனங்கள். இப்ப நீங்க மீட்டு கொண்டது மட்டுமில்ல, நீங்க கேட்டு மீட்டு கொண்டீங்க, மீட்கப்பட்டீங்க, மீட்கப்பட்ட ஜனம், redeemed people, saved people. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மீட்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, நீங்க தேவனுக்கு இப்ப சொந்த ஜனங்கள். பக்கத்துல சொல்லுங்க, தேவனுக்கு சொந்த ஜனங்கள். முன்ன அந்நியரா இருந்தோம், முன்ன தேவனுக்கு தூரமானவர்களா இருந்தோம், முன்ன தேவனை பகைக்கிறவர்களா இருந்தோம், முன்ன சத்துருவா இருந்தோம், முன்ன தேவனை அறியாதவர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், நமக்குள்ள விருத்து சேதனம் இல்லாதவர்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது வேதம் சொல்லுது. முன்ன எப்படியே இருந்தோம், ஆனா இப்ப நீங்க நானும் யாரு அப்படின்னா தேவனுக்கு சொந்த ஜனம். சொல்லுங்க, தேவனுக்கு சொந்த ஜனம். பக்கத்துல சொல்லுங்க, சொந்த ஜனம். அல்லேலூயா. பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க யாராவது. 2 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க யாராவது. அஸ்பமா நீங்களோ, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல நீங்களோ என்ன சொல்லு, யாருங்க நீங்களோ, ஓங்காரம் விடுறது அப்படின்னா நீங்களோ. இந்த உலக மக்கள் வேற,
நீங்கள் வேற. சொல்லுங்க, நீங்க யாருங்க? வேற. நீங்களும் உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். பங்க சொல்லுங்க, அவருக்கு சொந்தமான ஜனமாய். சொல்லுங்க, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள், இருக்க போறீங்க. ஆமென். ஆமெனா? இருக்கிறீர்கள் பிரசன்ட் டென்ஸ். நாளைக்கு அவர் சொந்த ஜனமாக போறது இல்லைங்க. இல்லைங்க, நாங்கள் இன்னும் சொந்தமாகல, கல்யாணம் கட்டிட்டா நாங்கள் சொந்தமாயிடுவோம். நான் சொல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீங்க. பக்கத்து சொல்லுங்க, அக்கிரமங்கள் இருந்து மீட்கப்பட்டோம், அந்தகாரத்திலிருந்து மீட்கப்பட்டோம், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் மீட்டிட்டார். இப்ப சொந்த ஜனமாயிட்டோம். பக்கத்து சொல்லுங்க, சொந்த ஜனமாய் மாறிட்டோம். இந்த சொந்த ஜனத்துக்கு தான் இங்க ஒரு விளக்கத்தை தரார். சொந்த ஜனம்னா யாரு? சொந்த ஜனம் தேவனுக்கு நம்ம யாருங்க? சொந்தக்காரங்க. பக்கத்து சொல்லுங்க, சொந்தக்காரங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கல்யாணத்துல வந்து கேட்பாங்க, சொந்தக்காரா இருந்து இவ்வளவு லேட்டா வரலாமா? ஒரு சொந்தக்காரா இருந்து நீ என்ன பண்ண, சீக்கிரம் வர தேவையில்லையா? எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்ய தேவையில்லையா? எல்லாரும் சொந்தக்காரோட சொந்தக்காரங்க தான் அதிக சில நேரத்தில் மொய் எழுதணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில சொல்லுவாங்க, ஏங்க மற்றவங்களாம் சொந்தக்காரங்க தாங்க நகை போடுவாங்க, மற்றவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்கன்னு. சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம தேவனுக்கு சொந்த ஜனம். சொல்லுங்க, தேவனுக்கு சொந்த ஜனம். இந்த சொந்த ஜனத்துடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லுது, அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான வரவழைத்தருடைய புண்ணியங்களை நீ நான் என்ன பண்ணமா, அறிவிக்கணும். சொல்லுங்க, புண்ணியங்களை என்ன பண்ணமா, அறிவிக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க, புண்ணியங்களை. சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப நான் சொன்னா என்னப்பா, நீ சொந்தம் தானப்பா, நீ போய் நோட்டீஸ் கொடு, நீ போய் அவங்களுக்கு போய் சொல்லு, கல்யாணத்துக்கு வா சொல்லுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டாங்களா? சொந்தக்காரங்களாம் சில பிரிச்சுப்பாங்க. நீ இந்த சைடு போய் கொடு நோட்டீஸை, நான் அந்த சைடு போய் பிரிச்சு போய் நோட்டீஸை கொடுக்குறேன். சொந்தம் தானே, வேலை செய். கல்யாணத்துக்கு வந்துருப்பா, கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுறோம்ல. அதே மாதிரி இந்த சொந்தக்காரர் என்ன பண்ணமா, அவருடைய புண்ணியங்களை எல்லாம் என்ன பண்ணமா, அறிவிக்கணுமா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உனக்கு செஞ்சாரு பாரு புண்ணியம், உனக்கு செஞ்சாரு பாரு நல்லது, உன் பாவத்தை மன்னிச்சாரு, அக்கிரமத்தை மன்னிச்சாரு, எப்படியோ போய் இந்த வாழ்க்கைய சரியான ரூட்டுக்கு திருப்பி விட்டாரு, ராங்கா போய் இந்த ஸ்ட்ரைட்டா வர செய்கிறாரு, ஒழுங்கினமா அந்த ஒழுங்கா மாத்திட்டாரு, சரியில்லாத அந்த சரியா மாத்திட்டாரு, குறைவா இருந்த நிறைவா மாத்திட்டாரு, வியாதியா இருந்த சுகமா மாத்திட்டாரு. இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா, அவர்கிட்ட போயிட்டு, எப்பா என் வாழ்க்கையில இவ்வளோ நல்ல காரியம்லாம் செஞ்சுக்கிறாருப்பா, நான் அந்த காலத்துல இருள வாழ்க்கை இருந்துச்சு, இப்ப ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறேன், ஆச்சரியமான ஒளி. அந்த ஒளியை குறித்து நான் என்ன சொல்றது, அது பேரொளி, அது அற்புதமான ஒளி. அந்த ஒளியின் இடத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே புண்ணியங்கள் எல்லாம் அறிவிக்கணும். சொல்லுங்க, அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அறிவிக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொந்த ஜனம் தானே சொல்லணும். முதல் சபை மக்கள் தான் சொந்த ஜனம். யாருக்கு? இயேசுக்கு. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்காக என்ன பண்ண, என் சரீரத்தை பிட்டு கொடுத்திருக்கிறேன், உனக்காக என் ரத்தத்தையே கொடுத்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அலே, நீ என் சொந்த ஜனம். அவர் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமா என்ன பண்றாரு, இருக்கிறாரு. சொந்த ஜனமா இருக்கிறபடினால நம்ம என்னையா செய்யணும், இந்த இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் சொந்த ஜனம் நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, இயேசுவுக்கு நான் சொந்தக்காரன்பா. சொத்து இருக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க, சரி அது இல்லை கொஞ்சம் பங்கு வரணும்னு, நானும் ஒரு சொந்தக்காரன், எனக்கு ஒரு பங்கு தர மாட்டியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதே மாதிரி தான் இவர் புண்ணியங்களை அறிவிங்க, அப்புறம் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்கு உள்ளவரா நீங்க என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை நீங்க என்ன பண்ணணும், அறிவிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நீங்க யாரு சொந்தக்காரனா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்தக்காரனா யாருங்க, நான் தான் கர்த்தர். முதல்ல வந்து வேலை செய்யறதுக்கு யாரை தெரிஞ்சு கொள்வாங்க, சொந்தக்காரங்களை தான் தெரிஞ்சு கொள்வாங்க. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லு. எப்பா நீ நல்லா அந்த சாப்பாடை போய் நல்லா கவனிச்சுக்கோ, நீ எல்லாம் என்ன பண்ணு, சாப்பிட்டு முடிச்சுட்டு போறவங்களாம் ஒரு தேங்காய் கூடு, நீ என்ன பண்ணு, சொந்தக்கார மைக்கு பக்கத்துல நில்லு,
மாப்பிள்ளை பக்கத்தில் பொண்ணு பக்கத்தில் உரையை வச்சு என்ன பண்ணு, இரு அவர் வாங்கி வாங்கி கொடுப்பா, கரெக்டாக போட்டுக்கோ. வெளியால கூட்டின்னு போய் நிறுத்துவோமா? அங்கெல்லாம் எல்லாம் மாமா மச்சான் இவங்க அவங்க சொந்தக்காரங்களை தான் என்ன பண்ணுவாங்க, சுற்றி நிற்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்போ பாருங்க, சொந்தக்காரங்களாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பக்கத்து சொல்லுங்க, நான் யாருங்க? நீங்கள நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பக்கத்து சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டங்க. பக்கத்து சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு இன்னொரு ஒரு அர்த்தத்தில் சொல்லுது, அவரை தெரியாதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சொந்தக்காரங்களை தெரியாதுன்னு யாராவது சொல்லுவோமா? நீ யாருன்னு கேட்டா, நான் தெரியல அவனுக்கு, நான் தெரியல, இப்பெல்லாம் அவனுக்கு கண்டு மறிக்கும், அப்ப அவனுக்கு தெரியும். சொந்தக்காரங்க தெரியாது, நீ யாருப்பா, உனக்கு தெரியவே தெரியாதுன்னு டச்சுவா, அவன் அதோட கோச்சுப்பான் பயங்கரமா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே தான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்பா, என்ன தெரியாதுன்னு மட்டும் என்ன பண்ணாத சொல்ல. இந்த தெரியாதுன்னு சொன்னவன் தான் யாரு? பேதுரு. எனக்கு தெரியாதுங்க, கூடியே 3 வருஷம் இருந்துட்டு என்ன பண்ணிட்டான்? தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் போய் என்ன பண்றான்? அழுகுறான் அழுகுறான் அழுகுறான், தேம்பி தேம்பி என்ன பண்றான்? அழுது மனஸ்தாபப்படுறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ அவரை காட்டி கொடுத்துட்டோமே, ஐயோ அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டோமே. சொல்லுங்க, நீங்க தெரியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது கர்த்தரை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயங்கிறது எனக்கு தெரியலங்க, ஜபங்கிறது எனக்கு தெரியலங்க, 40 நாள் போகிறது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, ஞாயிற்றுக்கிழமை சில பேருக்கு ஆராதனைங்கிறதே தெரியாது. எது தெரியும்? அங்கே காது குத்து, அங்கே பால் காய்ப்பு, அங்கே சொந்தக்காரம், அங்கே போய் தலை கட்டணும், இதுதான் தெரியும். எப்பயோ சொல்லியிருப்போம், அது ஞாபகம் இருக்கும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க வாங்கன்னா தெரியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டுருங்க, உங்களுக்கு தெரிந்தே இருக்கணும் கடவுளுடைய காரியங்கள் எல்லாம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரிய. அதனால ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இந்த சொந்த ஜனத்துக்கு விளக்கம். முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜா தனியா இருப்பாரு, ஆசாரியர் தனியா இருப்பாரு. சொல்லுங்க, முன்னாடி எப்படி இருப்பாருங்க? ராஜா அபிஷேகம். ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு தைல குப்பில வச்சு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆசாரியானா என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம். அந்த 2 பேரும் தனித்தனி. ராஜா வேலையை பார்ப்பாரு, அவர் ஆசாரிய வேலையை பார்க்க மாட்டாரு. ஆசாரியர் என்ன பண்ணுவாரு? தேவனுக்கு அடுத்த வேலையை பார்ப்பாரு. அவர் ராஜாவில் என்ன பண்ண மாட்டார்? வேலையை பார்க்கவே மாட்டார். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த 2 அபிஷேகத்தையும், ராஜரீகமான ஒரு அபிஷேகத்தையும், ஆசாரியராய் அதாவது தேவனுக்கு அடுத்த வேலைகளை செய்யவும், இந்த 2 விதமான அபிஷேகத்தையும் உனக்கு எனக்கு என்ன பண்ணிட்டாருங்க? தந்துட்டார். இந்த சொந்த ஜனமா இருக்கபடினால. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சொந்த ஜனம். என்னையா? ராஜாவை போல என்ன பண்ண? கம்பீரமா இருந்து ஆளுகையும் செய்யணும். அதே நேரத்துல தேவனுடைய சமூகத்துல தேவனுக்குரிய காரியங்களை, சுவிசேஷத்தை சொல்லவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், தேவனுக்கு நன்றி செலுத்தவும், தேவனுக்காக என்ன பண்ண? மற்றவங்களை கொண்டு வரவும், இப்படிப்பட்ட வேலைகளை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு வேலை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜாவின் அபிஷேகம். ராஜா போல ராஜா வாழ்க்கை வாழ்றதுக்கான கிருபையும் கொடுத்திருக்கிறாரு. தேவனிடத்துல கடந்து வருகிற கிருபையும் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அந்த காலத்துல தாவீது சொல்றான், ஐயோ ஆண்டவரே, உமது வாசற்படியிலே நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஏன் அவன் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய சமூகத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. ஆனா இன்னைக்கோ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள வரலாம், அப்பான்னு கூப்பிடலாம். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி 2 விதமான கிருபையை இந்த சொந்த ஜனமாய் மாறி இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இன்னும் சொந்த ஜனம் என்று சொல்லும் போது, அந்த காலத்துல இஸ்ரவேலரும் யூதர்கள் மாத்திரம்தான் சொந்த ஜனங்கள். மற்றவங்க எல்லாம் யாருங்க? அந்நியர்கள். மற்றவர்களா யாரு? புறஜாதியர். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக நம்மளை என்ன பண்ணாரு? இஸ்ரவேலராக, யூதராக நம்மை என்ன பண்ணிக்கிறாரு? மாம்ச விருத்து சேதனம் இல்லாத என்னப்பட்ட விருத்து சேதனம் உள்ளவர்களாக இப்படியாய் உன்னையும் என்னையும் மாற்றி விட்டுட்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேல், ஆவிக்குரிய யூதர், ஆவிக்குரிய என்ன பண்ண விருத்து சேதனத்தை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க?
கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க சொந்த ஜனமா என்ன பண்றீங்க, அவருக்கு இருக்கிறீங்க. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சொந்த ஜனம் எப்படி இருக்கணுங்க? உண்மையா இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். சொல்லுங்க, உண்மையா இருக்கணும். என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாய் இருக்கணும். இது சொந்த ஜனமாய் நாம இருக்கிறபடினால நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பரிசுத்தமாய் இருக்கிறோம். பகல் சொல்லுங்க பரிசுத்தமாய் இருக்கிறோம். அப்போ சொந்த ஜனங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தத்துல சொல்றது? நாம தேவனுக்கு என்ன பண்றாங்க? பரிசுத்தமா மக்களாய் நாம என்ன பண்றோம்? இருக்கிறோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி என்ன பண்றாரு? நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசு என்ன பண்றாரு? நம்ம இப்படிலாம் மாறணும் என்பதற்காக நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணாரா? சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு ஏன் சிலுவை மரணம் ஏறணும்? ஏன் ரத்தம் சிந்தணும்? ஏன் கைகள் கால்கள் ஆணி? ஏன் முள்முடி? ஏன் விழாவில் குத்தப்படணும்? அவ்வளோ சவுக்கடி ஏன் படணும் அப்படின்னா, நீங்களும் நானும் சொந்த ஜனமா மாறி தேவனுக்கென்று ஒரு பக்தியையும் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறி தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே என்ன பண்ணார்? அவரு ஒப்பு கொடுத்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்காக உன்னை மீட்டு கொண்டாரு? எதற்காக உன்னை ரட்சித்தாரு? எதற்காக அந்தகார இருளிலிருந்து விடுதலை ஆக்கினாரு? எதற்காக உன்னுடைய எல்லா அடிமைத்தனத்தின் சங்கிலியெல்லாம் எடுத்தாரு? ஏன் பாவத்தை மன்னிச்சார்னா, அவருக்கு சொந்த ஜனமா வாழணும், அவருக்கென்று நல்ல காரியங்களை செய்யணும். சொல்லுங்க, அவருக்கென்று என்ன பண்ணாங்க? நல்ல காரியங்களை செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் நம்ம செய்யலாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் மாறிக்குது. சில பேர் உள்ள வந்து கூட உணவு மாறல. சில பேர் ஆள் என்ன பண்ணல, மாறல, மனம் மாறல. இன்னும் என்ன பண்றது? அந்த மாம்ச புத்தி இருக்குது, மனுஷ புத்தி இருக்குது. மாம்ச புத்திய மனுஷ புத்தியும் சில பேர் இன்னும் நீ மாறணும்னுவாங்க. சில பேர் இன்னும் செய்க மாறலையே, பேச்சு மாறலையே, நடக்க மாறலையே அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஏன் நம்மளை மீட்டாரு? ஏன் அக்கிரமங்களை மன்னித்தாரு? ஏன் சொந்த ஜனத்தை மாத்தினாரு? பக்தி வைராக்கியம் கொண்டு தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்யணும். பக்கத்துல சொல்லுங்க, தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்யணும், நல்லதை செய்யணும். சில பேர் என் வாழ்க்கையில எப்போதும் நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நல்லது நாம எப்போதும் நல்லது செய்யறோமா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில மனுஷன் சொல்லு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ரோமர்ல சொல்லுது, யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவன் நன்மை செய்கிறானோ, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. இரண்டாம் அதிகாரம் 7 இருந்து படிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சொல்லுங்க, பக்கத்துல சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் பாருங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர்களிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். அடுத்தது, முன்பு யூதர் ஆனாலும் இஸ்ரவேல் ஆனாலும் பின்பு கிரேக்கர் ஆனாலும் புறஜாதி ஆனாலும் எல்லா மக்கள் ஆனாலும் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும்
சமாதானம் உண்டாகும். சொல்லுங்க, முன்பு யூதரிலும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பின்பு கிரேக்கரிலும் இஸ்ரவேல் ஆனாலும் இஸ்ரவேல் ஆனாலும் புறஜாதி ஆனாலும் பிரஜாதியார் ஆனாலும் கிறிஸ்தவன் ஆனாலும் கிறிஸ்துவர் ஆனாலும் நான் ஆனாலும் நான் ஆனாலும் நன்மை செய்கிற எனக்கு நன்மை செய்கிற எனக்கு மகிமையும் மகிமையும் கனமும் கனமும் சமாதானமும் சமாதானமும் உண்டாகும். உண்டாகும். ஏன் நன்மை செய்யணும்? கர்த்தர் ஏன் உன்னை நற்கிரியை செய்ய வச்சுக்கிறாரு? வாழ்க்கையில சமாதானம் வரணும், மகிமை வாழ்க்கையில மகிமை வரணும், கனம் உன் வாழ்க்கையில கனம் உண்டாகணும், உனக்கு நல்லது நடக்கணும் என்பதுக்காகவே உன்னை நற்கிரியை செய்யும்படியாய் உன்னை என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்வில முன்னாடி பாருங்க, முன்னாடி யோசனை போடுங்க. கடவுளை அறியாதவன் முன்பு கிரேக்கரிலும் பின்பு பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். யாருங்க? இந்த தேவனை அறியாதவன். செய்கிறோம். அவனை நற்கிரியை செய்ய கர்த்தர் தெரிஞ்சு கொள்ள, அவன் எப்போதும் பொல்லாங்கு தான் செய்யறான். அந்த மனுஷனுக்கு வியாகுலமும் உபத்திரம் உபத்திரம் உண்டாகும். ஆனா உன் வாழ்க்கையில வியாகுலமும் உபத்திரம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. உண்டாக கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை நற்கிரியை செய்யும்படியா என்ன பண்ணிக்கிறார்? வச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நற்கிரியை செய்யும் போது என்ன உண்டாகும்? போடுமா. அவனுக்கு மகிமையும் மகிமையும் கனமும் கனமும் சமாதானமும் சமாதானமும் உண்டாகும். உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க 2:14 சொல்லுது, அவனுக்கு என்ன பண்றாரு? சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்யவும் பக்தி வைலாக்கம் உள்ளாக்கும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை நாமே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஏன் தன்னை ஒப்பு கொடுக்கணும்? ஏன் ரத்தம் சிந்தணும்? அப்படின்னா நீயும் நானும் நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லது செய்யணும் தான் நல்லது நடக்கும். நல்லது செய்வதற்கான மனுஷன் கிட்ட பலன் இல்ல, பாவம் தான் இருந்துச்சு. பாவத்தினால மனுஷன் தீமை செய்கிறவனா மாறினான். வேற சரி பண்ணாரு ஆண்டவர். எல்லா அக்கிரமத்திலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் பிசாசிலிருந்தும் இருள் சக்தியிலிருந்தும் உன்னை என்னை மீட்டு உனக்காக என்ன பண்றாரு? அவரே எல்லாவற்றும் தம்மை தாமே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து உன்னை நன்மை செய்யறவனா மாத்திட்டாரு. இப்ப யாரும் கேட்க முடியாது, என்னால நல்லது செய்ய முடியுமா? முடியும். யார் என்ன பண்ண என்னால முடியலன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா உனக்கு மனசாட்சியும் கொடுத்திருக்கிறார், கிருபையும் கொடுத்திருக்கிறார். உன்னால நன்மை செய்ய முடியும். பக்க சொல்ல, என்னால நன்மை செய்ய முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. டீ போட்டுன்னு வருது ஒரு நல்லது. கொஞ்சம் ஒரு நாள் பிரயாசப்படலாம். 20 பேர் சாப்பிட்டேமே, கர்த்தரை ஆராய்ச்சிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்பா டீ கொடுத்தவங்களுக்கு தோத்திரம்னு சொல்லுவாங்களே, இது ஒரு நல்லது தானே. ஒரு 150 ரூபா போறதுல என்ன ஆயிடுது? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படித்தான் நல்லது. நல்லது எப்படி திரும்ப செய்யும்? இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா செய்யும். தனக்கானது மட்டுமல்ல பிறனுக்கான தேடும். ஏன் நம்ம வாழ்த்துட்டோம், புண்ணியம் வரட்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லது செய்ய உன்னால முடியும். அப்படிதான் உன்னை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது செஞ்சு உனக்கு கனம், உனக்கு மகிமை, உனக்கு சமாதானம் உண்டாகணும்ட்டு தேவனுடைய திட்டம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆமென். திருப்பி இன்னொரு வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் அப்படியே வாசிச்சு வாங்க. தீத்து ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் பாருங்க, உங்களுக்கு ஒரு முற்காலம் இருக்குது, கிமு இருக்குது, கிபி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முன்ன வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லுது. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். முன்னாடி எப்படி இப்படி இருந்தோம். இப்போ நீங்க இதெல்லாம் கிடையாது சொல்லுங்க. இதெல்லாம் நான் கிடையாது சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க, கை நீட்டி சொல்லுங்க. இதெல்லாம் நான் கிடையாது சொல்லுங்க. இதெல்லாம் நான் இல்ல. முன்பு இருந்த இப்ப இல்ல. பக்கத்துல என்ன பாருங்க, முன்பு இருந்த முன்பு இப்ப என்ன பண்ணல, இதெல்லாம் நான் இல்ல. இப்படி சொல்லுங்க தைரியமா, அப்பதான் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. முன்பு இருந்த இப்படிதான் வாழ்ந்தேன், இனி நான் இப்படி இல்ல. அடுத்தது பாருங்க.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும், அது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும், மனுஷர் மேலுள்ள அன்பும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது, இந்த இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல, என் இல்லத்துல, என் வாழ்க்கையில பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம், நான் செஞ்ச நல்லது நிமித்தமா அவர் நம்மை ரட்சியாமல், ஏன்னா முன்னாடி எல்லாம் அதுதான் செஞ்சிருந்தோம். முன்னாடி எப்படி செஞ்சிருந்தோம்? அதை தான் செஞ்சிருந்தோம். அப்படின்னா நம்ம ரட்சிக்கவே கூடாது. நம்ம செய்யற நீதியின் கிரியை மீது ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, சொல்லுங்க, தமது இரக்கத்தின்படியே மறு ஜென் முழுக்கினாலும்